இந்த வீடியோ இப்போ உன் கண்ணில் பட்டிருக்குன்னா இது உனக்கான வீடியோ. நினச்சிப்பாரு, ஏன் இந்த வீடியோ கரெக்டாக இந்த நேரத்தில் உன் முன்னாடி வந்து நிற்குது? இது எதேச்சையாக நடந்ததில்லை. அந்த இறைவன் உனக்கு கொடுக்குற ஒரு சிக்னல். உன் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கவும், உன் விதியை நீங்களே மாற்றி எழுதவும் ஒரு 5 நிமிஷ ஆன்மீக ரகசியம் இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மன அழுத்தம்ங்கிறது வெளியிலிருந்து வர்றதில்லை. அது நாம் தேவையில்லாத எண்ணங்களை சுமக்கிறதால வர்றது. ஒரு குரு ஒரு கிளாஸ் தண்ணியை கையில் பிடிச்சிருக்கிறது போல, கொஞ்ச நேரம் பிடிச்சா வலி தெரியாது, ஆனால் நாள் முழுக்க பிடிச்சா கை மரத்து போயிடும். அதே போல தான் உங்கள் கவலைகளும். அதை கீழே வைக்க பழகிக்கணும். அந்த 5 நிமிஷ பயிற்சியை இப்போ செய்யுங்க. முதல் நிமிஷம் இந்த உலகத்திலிருந்து உங்களை துண்டிச்சுக்கோங்க. ஃபோனையும் மற்றவங்களையும் தள்ளி வச்சுட்டு அமைதியாக நிமிர்ந்து உட்காருங்க. 2வது நிமிஷம் உங்கள் மூச்சை கவனிங்க. பிரபஞ்சத்தோட பேராற்றல் உங்கள் மூச்சு வழியாக உள்ளே போகிறதையும், உங்கள் பயம் எல்லாம் கருப்பு புகையாக வெளியே போகிறதையும் உணருங்க. 3வது நிமிடம் சரணாகதி தத்துவத்தை கடைபிடிங்க. அதாவது, இறைவா, என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்டேன், இனிமேல் எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு உங்கள் பாரத்தை அந்த துணு தெய்வீக சக்தி கிட்ட ஒப்படைங்க. 4வது நிமிஷம் அந்த நிசப்தத்தில் கிடைக்கிற அமைதியை அனுபவிங்க. 5வது நிமிஷம் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட கண்களை திறங்க. இது வெறும் தியானம் இல்லை, இது உங்கள் மூளையில் இருக்கிற ஆல்பா அலைகளை தூண்டி உங்களை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மாத்திர வித்தை. கோவில் கருவறையில் இருக்கிற அதே அமைதி உங்கள் மனசுக்குள்ளேயும் வரும்போது எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா தெளிவான மனசுக்குத்தான் சரியான தீர்வு தெரியும். நீங்கள் பதட்டமாக இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் தப்பாக தான் போகும். ஆனால் இந்த 5 நிமிஷம் உங்களை நிலைநிறுத்தும். இதை ஒரு 21 நாள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா கடவுள் உங்களுக்கு பாரத்தை தரலை, அதை தாங்குகிற பலத்தை தான் தர்றாரு. இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தருக்கு நிம்மதி தந்தால் கூட அதுதான் இந்த சேனலோட வெற்றி. அதனால் இந்த தகவலை மற்றவங்களுக்கும் கொண்டு போங்க. கவலைகளை விடுங்க, நம்பிக்கையோடு வாழுங்க. ஓம் நம சிவாய.